மதிமுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். குர்ஆனை எளிதில் ஓதிட என்ற இந்த தொடர் வகுப்பில் அரபு மொழி அறியாதவர்களும் எளிமையாக குர்ஆனை வாசிப்பதற்கான பயிற்சியாகத்தான் இந்த பாடம் நடத்தப்படுகிறது. இதில் உங்களுக்கு பெரும்பாலும் அந்த எல்லா விதமான குறியீடுகளும் உங்களுக்கு சொல்லித்தரப்பட்டு விட்டது. மிக சில குறியீடுகள் மீதமாக இருக்கிறது. அதையும் தெரிந்து விட்டோம் என்று சொன்னால் நீங்கள் குர்ஆனை எடுத்து எந்த ஒரு வரியை வாசிக்க சொன்னாலும் வாசித்து விட முடியும். அது கொஞ்ச நாளைக்கு பயிற்சி எடுக்கிற வரைக்கும் கொஞ்சம் தடுமாறி வாசிக்கிற மாதிரி இருக்கும். பிறகு நம்ம அந்த தொலைக்காட்சி வழியாக நாங்கள் அதுக்கு வாசிப்பதற்கு பயிற்சி உங்களுக்கு தரும் பொழுது அது ஈஸியாக நீங்கள் வாசிக்க கற்றுக்கொள்வீர்கள். இதில் இப்போ அறிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு குறியீடு என்னவென்று சொன்னால், நம்ம டபிள்யூ இங்கிலீஷில் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு குறியீடு இருக்கு, ஒரு அடையாள குறி இருக்கிறது. அது ஷத்துன்னு சொல்லுவாங்க. அரபியில் என்ன செய்வாங்க, தஷ்தீது ஷத்தும்பாங்க. ஷத்துன்னு வச்சுக்கிறேங்க. ஷத்துனா எப்படி இருக்கும்னா, அந்த டபிள்யூ இருக்குல்ல, டபிள்யூ மாதிரி யூ மாதிரி 2 யூ போட்டால் எப்படி இருக்கும், அப்படி போடக்கூடியது தான் ஷத்துங்குவாங்க. இந்த குறியீடு எதுக்கு போடுறாங்கன்னு கேட்டால், உதாரணமாக அம்மாங்கிற ஒரு சொல்லை எடுத்துக்கிறோங்க. தமிழில் அம்மா, அம்மாவில் என்ன இருக்குதுன்னு கேட்டால் ஆனா இருக்குது. அதுக்கப்புறம் இம்மண்ணாவும் மாவண்ணாவும் இருக்குது. ஒரே எழுத்து தான் அது. இம்மண்ணாவும் மாவண்ணாவும் ஒரு இனம் தானே அது. இம்மண்ணாவும் மாவண்ணாவும் இருக்குது. இந்த இம்மண்ணாவுக்கு இம்மு தனியாக போடுறோம், மாவண்ணாவுக்கு தனியாக ஒரு எழுத்தை போடுறோம். அதே மாதிரி அக்கான்னு சொல்கிறீங்க. அக்கான்னு சொன்னால் ஆனா இது இருக்குது. அப்புறம் என்ன இருக்குன்னா, இக்கண்ணாவும் காவண்ணாவும் இருக்குது. அப்போ இம்மண்ணா மானா, இத்தண்ணா தானா, இக்கண்ணா காணா, இன்னண்ணா நானா, இப்படி செய்வதில்ல. அண்ணனில் வருது, இன்னும் நாவும் வருது. இந்த இன் நா அப்படி 2 வரும் பொழுது 2 எழுத்தையும் நம்ம தமிழில் எழுதுவோம். அம்மான்னு எழுதுறா இருந்தால் ஆனாவும் எழுதணும், இம்முண்டு ஒன்று எழுதணும், மாண்டு ஒன்று எழுதணும். இப்படித்தான் அம்மான்னு எழுத முடியும். அரபியில் என்ன செய்வாங்கன்னா, ஒரே எழுத்து அடுத்த எழுத்து இம்மா அப்படி வருதுன்னு வைங்களேன், அதை 2 தடவை எழுதுறதுக்கு பதிலாக அந்த எழுத்துக்கு மேலே ஒரு டபிள்யூ அந்த ஷத்தை வச்சுருவாங்க. அதாவது உதாரணமாக அலிஃபு போட்டு ஆனா வச்சா ஒரு மீமை போடுவாங்க. மீமை போட்டு மேலே கோடு போட்டால் மானா, அமண்டு வந்துருச்சு. இது அம்மண்டு படிக்கிறதா இருந்தால் என்ன செய்யணும்னு கேட்டால், அந்த எழுத்துக்கு மேலே அந்த ஷத்துங்கிற அடையாள குறி போட்டிங்கன்னா அந்த மானாவை அழுத்தி வாசிக்கணும். அம என்று சொல்வதற்கு பதிலாக அம்ம அப்படி வாசிக்கணும். அதே மாதிரி இப்போ அலிஃப் இருக்கு போட்டுக்கலாம், ஆனா போட்டோம். ஒரு பா போடுறோம். பாவுக்கு என்ன செய்வோம், பேங்கிற எழுத்தை போட்டு மேலே ஒரு கோடை போடுவோம். பா அப அப்படி படிப்போம். இந்த அபங்கிற எழுத்துல அந்த பா இருக்குல்ல, அதுக்கு மேலே இந்த ஷத்துங்கிற அந்த குறியீடை வச்சுட்டீங்கன்னு சொன்னால் அப்ப. அப்போ இந்த டபிள்யூன்னு வந்துச்சுன்னு சொன்னால், எதில் அந்த எழுத்துல டபிள்யூங்கிற அந்த ஷத்து வைக்கிறோமோ அந்த எழுத்து அழுத்தி படிக்க வேண்டும், 2 எழுத்தாக படிக்க வேண்டும். அம்ம, அப்ப, அர்ற, மர்றன்னு இருக்கும். மீமு போட்டு மேலே கோடு போட்டால் மானா, ரே போட்டு மேலே கோடு போட்டால் ராணா, மர. இந்த மரங்கிறதுல இந்த சத்தத்துக்கு மேலே வச்சிங்கன்னு வைங்க, அப்போ மர்றண்டு ஆயிரும். மரண்டு சொன்னதை ஒரு இரண்டா ஒன்று சேர்க்குறோம். அப்போ பாவில் வச்சோம்னா இப்பண்ணா சேர்த்துக்கிறோம். மாவுக்கு மேலே அந்த சத்து வச்சோம்னா இம்மண்ணா சேர்க்குறோம். அப்போ எந்த எழுத்தின் மேலே இந்த அடையாள குறி இருக்கிறதோ அந்த இடத்துல என்ன செய்யணும்னு கேட்டால் 2 தடவையாக அதை வாசிக்கணும். இதுதான் இந்த சத்துங்கிற குறியீடுக்கு உள்ள அடையாளம். உதாரணமாக இந்த பேஜ் உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க. அதில் என்ன இருக்குன்னு கேட்டால், ஃபஸ்ட்டு முதலாவது காட்டுவது அலிஃப் இருக்கா, அலிஃபுக்கு மேலே கோடு இருக்கா, ஆனா. அடுத்து என்ன இருக்குது, காணா இருக்கு, காஃப் இருக்குது, காஃபுக்கு மேலே கோடு இருக்குது. எப்படி படிப்போம், ஆனா காணா அக்க. ஆனாவும் காணாவும் எப்படி படிப்பீங்க, அக்கன்னு படிப்பீங்க. அப்போ அதே எழுத்து என்ன செஞ்சுருக்கோம்னு கேட்டால், இப்போ 2வது சொல்ல பாருங்கள். அது எப்படி இருக்குது, ஆனா போட்டு இந்த காணாவையும் போட்டு விட்டு அந்த சத்தை கொண்டே வச்சிருக்கிறோம். அப்போ அக்காண்டு படிப்போம். அதாவது முதல் வார்த்தை அக்காண்டு படிப்போம். 2வது சொல்லை அக்காண்டு படிக்கக்கூடாது. அப்போ அந்த சத்துங்கிற எழுத்து எதுலையா இருந்துச்சின்னு சொன்னால் அதை அழுத்தி வாசிக்கணும்.
அது மாதிரி அடுத்த எழுத்து பாருங்கள், அடுத்த சொல்ல பாருங்கள். இந்த பேஜில் உங்களுக்கு காட்டுறோம்ல, அடுத்ததில் பாருங்கள். காஃப் இருக்குது, ரா இருக்குது. காஃபுங்கிற எழுத்துக்கு மேலே கோடு போட்டால் என்ன? காணா. காஃபை போட்டு மேலே கோடு போட்டால் காணா. இந்த ராங்கிற எழுத்தை போட்டு மேலே கோடு போட்டால் ராணா. அப்போ கரை. காணாவையும் ராணாவையும் போட்டால் அப்படி பிடிப்பீங்க, கரை. இது கரைன்னு வாசிச்சிருவோம். அடுத்து பாருங்கள், நாலாவது எழுத்தை சொல்ல பாருங்கள். இதையே சத்து வச்சு நம்ம சொல்கிறோம். காணாவை போட்டோமா, அந்த ராவில் அந்த சத்துங்கிற எழுத்தை வச்சு அந்த மேலே கோடை போடுறோம். அப்போ கர்ற, அதை கரைன்னு சொல்கிறோம், இதை கர்றங்கிறோம். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? அதில் சத்து இல்லாமல் இருக்கிறது, இந்த ரெண்டாவது சொல்ல சத்து வச்சு இருக்கிறது. அதே மாதிரி இது நான் 4 உதாரணம் காட்டியாச்சா. அடுத்து அஞ்சாவது உள்ள சொல்ல பாருங்கள். அதில் என்ன இருக்குன்னு கேட்டால், ஒரு ரா இருக்கா, ரா பே இருக்குதா. ராவில் என்ன போட்டிருக்கிறோம்? மேலே கோடு இருக்குது, ராணா. அதுக்கப்புறம் அந்த பேங்கிற எழுத்து இருக்குல்ல, அது கீழே போட்டிருக்கு கோடு. அப்போ ரா பி, ரபி, ராணா பீனா. எப்படி படிக்கணும்? ரா பி ரபின்னு படிச்சிருவோம். இது ஏற்கனவே நீங்கள் பாசித்த பாடத்தில் சொன்ன விஷயம் இது. அடுத்து இணைஞ்சிருக்கிறோம் அஞ்சாவது 6வது எழுத்தில் அதே ராவை போடுறோம், அதே பிஏ போடுறோம். அந்த பிஏ போடுறதோட அந்த சத்துன்னு சொன்னோம்ல, அந்த அடையாளத்தை கொண்டே மேலே வைக்கிறோம். அப்படி வச்சா என்ன ஆயிரும்னா, ரபிங்கிறது ரப்பி. ரபின்னு சொன்னதை எப்படி படிச்சிருந்தேன்? அந்த அழுத்தம் கொடுக்கணும், ரப்பி. அதை இப்பனாவை அழுத்தி வாசிக்கிறோம். அதே மாதிரி அடுத்து பாருங்கள், களி. காஃப் போட்டிருக்கா, மேலே கோடு போட்டிருக்கா, காணா. லாம் போட்டிருக்குதா, கீழே கோடு போட்டிருக்கா, லீனா. காணா லீனா. அதை எப்படி படிப்போம்? களி. அதே எழுத்தை தான் அடுத்து போட்டிருக்கிறோம். எப்படி போட்டிருக்கோம்னா, அதே காணா தான் இருக்குது, அந்த லீனா தான் இருக்குது. அந்த லீல என்ன பண்ணியிருக்கோம்னு கேட்டால், அந்த சத்து வச்சுட்டோம். அப்போ கள்ளி. முதல் சொன்னது களி, அடுத்து சொன்னது கள்ளி. அந்த இல்லு அழுத்தி செய்கிறோம்ல, சத்த எந்த எழுத்து வருதோ அந்த எழுத்தை அழுத்திடணும், அழுத்தி சொல்லணும். ஒரு மெய் எழுத்து சேர்த்து, ஒரு இல்லை சேர்த்துக்கிறன்னு, ஒரு இம்மை சேர்த்துக்கிறன்னு, மீமில் இருந்தால் இம்மு சேர்த்துக்கிறன்னு, லாமில் இருந்தால் இல்லு சேர்த்துக்கிறன்னு, ராவில் இருந்தால் இரு சேர்த்துக்கிறன்னு, பாவில் இருந்தால் இப்பு சேர்த்துக்கிறன்னு, நூனில் இருந்தால் இன்னு சேர்த்துக்கிறன்னு அழுத்தி சொல்லணும். அதே மாதிரி அடுத்த எழுத்தை பாருங்கள். லமு, லாது இருக்குது, லா. மேலே கோடு போட்டால் லானா. அதுக்கப்புறம் மீமு இருக்குது, மேலே அந்த சுழிச்சு விட்ருக்காங்கல்ல, உகர குறியீடு. அப்போ லமு, லமு என்று சொல்லுவோம். அதையே என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அதே மாதிரி எழுதி அந்த சத்துங்கிறத மீமில் வச்சு விட்டாங்க, லம்மு அப்படி அழுத்தி சொல்லுவோம். அதே மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா, வாவு இருக்குது, மேலே கோடு. லாம் இருக்குது, அதுக்கு அந்த கொம்பு மாதிரி போட்டிருக்காங்க, லூனா வாய்ச்சப்ப. வானா லூனா. எப்படி படிக்கணும்? வலு. அடுத்து பாருங்கள், வானாவும் லூனாவோட அந்த சத்தை சேர்த்து விட்டாங்க. அந்த சத்தை சேர்த்திங்கன்னா வல்லு. அது வலு, இது வல்லு. இப்படி சொல்கிறோம். இதில் இந்த அடையாளம், இந்த சத்துங்கிற அடையாள குறி ஒரு எழுத்தை அழுத்தி வாசிக்கிறதுக்கு உள்ள ஒரு குறியீடு. ஒரு எழுத்தை 2 எழுத்தாக வாசிப்பதற்குரிய குறியீடு. இது என்ன? எழுத்து சுருக்கம் வரும். இப்போ இதையே தமிழ் எழுதுனோம்னா, ஆனால் இம்மன்னா மாவண்ணான்னு 3 எழுத்து எழுதுகிறோம். அரபி எழுதுனா 2 எழுத்து எழுதுவாங்க. ஆனாவுக்கு 1 எழுத்து எழுதிடுவாங்க, இம்மன்னாவுக்கு மானாவுக்கு சேர்த்து 1 எழுத்து தான் எழுதுவாங்க. அந்த சத்துங்கிறத வைத்து அதை 2 எழுத்து ஆக்கிடுவாங்க. அப்போ சொல் சுருக்கம் வரும் என்பதற்காக வேண்டி அரபிகள் எழுத்துக்களை குறைச்சி வைக்கணும், அதில் அப்படி அது வசதியாக இருக்குங்கிறதுக்காக வேண்டி அவங்க இதை செஞ்சுருக்கிறாங்க. இந்த குறியீடு இருக்குல்ல, அதை இன்னொரு இதில் தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னென்னு கேட்டால், அந்த குறியீடை எங்கே வைக்கணும். உதாரணமாக காஃப் இருக்குது, காணா வைக்கிறோம். அந்த காணாங்கிறத கூட போட்டுட்டு அதுக்கு மேலே சத்தை வைக்கிறதா, அல்லது முதல்ல சத்தை போட்டுட்டு அந்த குறியீடை வைக்கிறதா? நீங்கள் இந்த படத்தில் தெரியும் எப்படி வைக்கணுங்கிறது. இப்போ ஃபஸ்ட்டு திருப்பி ஃபஸ்ட்டு எழுத்துக்கு ஃபஸ்ட்டு சொல்லுக்கு வாங்க. ஆனால் காணா அக்காண்டு படிச்சிட்டோமா, அடுத்து அக்காண்டு வச்சுருக்குறோம். அக்கங்கிறதுல என்ன பண்ணியிருக்கோம்னு கேட்டால், அலிஃபுக்கு கோடு போட்டோமா, காஃபுக்கு கோடை போட்டிருக்கிறோமா, சத்தை போட்டிருக்கோமா? முதல்ல சத்தை போட்டுவிட்டோம். முதல்ல சத்தை போட்டுட்டு அதுக்கு மேலே தான் காணாவுடைய குறியீடை போடுறோம். அப்போ இந்த குறியீடுக்கு கீழே எது வரணும்? சத்து வரணும். அப்போ குறியீடுக்கு மேலே வரக்கூடாது. அப்போ ஆனா போட்டு காணாவை போட்டுட்டு
கானாவுடைய குறியீடை எங்கே வைக்கணும்னு கேட்டால் இந்த ஷத்தை வச்சுட்டு மேலே குறியீடு வைக்கணும். இது அதே நேரத்தில் இது வந்து ஆனாவுக்கும் ஊனாவுக்கும் சரி. ஈனா வருதுன்னு வைங்க, அப்போ என்ன செய்யணும், குறியீடு கீழே போயிடும். இகரம் இருக்குல்ல, மரி தரி பரின்னு சொல்லும்போது ராவுக்கு கீழே போச்சுன்னு சொன்னால் கீழே கொண்டே சத்தை வைக்கக்கூடாது. குறியீடு கீழே போயிடும், சத்து மேலே இருக்கும். அதுக்கு உதாரணம் சொல்கிறதா இருந்தால் உங்களுக்கு அந்த ரபி ரப்பின்னு காட்டுறோம்ல, 5வது 6வது சொல்லு, அதை பாருங்கள், ரபின்னு இருக்குது, ரப்பின்னு ஆக்கியிருக்கிறோம். அதில் என்ன பண்ணியிருக்கோம்னு கேட்டால் குறியீடு கீழே போச்சு. பீனாவுடைய குறியீடு கீழே தானே வைக்கணும், இகர குறியீடு கீழே வச்சிடணும், கீழே போச்சு. அந்த சத்து மட்டும் தனியாக அப்படி இருக்கும், ரப்பி. அப்போ அந்த குறியீட்டை வந்து எப்படி வைக்கணும்னு கேட்டால் அகரம் உகரம், அதாவது ஜபரு பேசு, அந்த குறியீடு வைப்பதாக இருந்தால் ஃபஸ்ட்டு சத்து வைக்கணும், அதுக்கு மேலே அந்த குறியீடை போடணும். இகரம் இருக்குல்ல, சேரும்பாங்கல்ல, அந்த இகரம் ஈனா பீனா தீனான்னு படிக்கிற குறியீடு, அந்த குறியீடு கீழே வச்சோம்னு சொன்னால் அப்போ மேலே வந்து என்ன செய்யணும், சத்து மட்டும் வைக்கணும். இந்த படங்கள்லேருந்து உங்களுக்கு விளங்கும். இது போக இதை வந்து இப்படி சொல்லி தந்தது மட்டும் இல்லாமல் இதை வந்து என்ன செய்யணும்னு கேட்டால் இதுக்கு சில சொற்களை போட்டு உங்களுக்கு வாசிக்கிறதுக்கு ஒரு ட்ரைனிங்கு தந்தால்தான் மனசில் பதியும். இந்த நிகழ்ச்சி சிறக்க துஆ செய்யும் ஜும்ஆ அபு ஜும்ஆ மற்றும் குடும்பத்தார் மேலப்பாளையம். மார்க்க மற்றும் சமுதாய பணிகளில் இணைந்து செயல்பட அன்புடன் அழைக்கிறது கீழக்கரை தௌஹீத் பேரவை NTF. இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் டாக்டர் MA சையத் அபுதாஹிர், முகமது சஃபி, அவுரங்கஜேப், லயானா மற்றும் குடும்பத்தினர், நரிப்பையூர். SD Racks, German Design Display Racks, Supermarket, Departmental Stores போன்ற கடைகளுக்கு தேவையான ஸ்டீல் பவுடர் கோட்டட் டிஸ்ப்ளே ரேக் தயாரிப்பாளர்கள். ஷோரூம் SD Racks, ராஹத் பிளாசா, வடபழனி பஸ் டிப்போ எதிரில், சென்னை. Contact MND 9381004122 or 04442180020. தூய இஸ்லாத்தை அறிந்து மறுமை வெற்றியை நோக்கி பயணிக்க அழைக்கிறது மேலப்பாளையம் தௌஹீத் பேரவை NTF. இந்நிகழ்ச்சி வெற்றி பெற துஆ செய்யும் முகமது கான் சஹீம் மற்றும் யூசுப் மெடிக்கல்ஸ் பாம்பன். தங்க நகைகள் விற்பனை செய்ய, அடகு நகையை மீட்டு விற்பனை செய்ய, ஹலாலான முறையில் தங்க நகை கடன் பெற RK ஹலால் ஜுவல் கேஷ். வட்டியை வெறுப்பவர்களுக்கு மட்டும் அழகிய தங்க நகை கடன். தொடர்புக்கு RK கோல்ட் ஹவுஸ் 9441411301. இந்த நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துவது தொண்டி தௌஹீத் சகோதரர்கள், தொண்டி தௌஹீத் பேரவை, ராமநாதபுரம் மாவட்டம். இந்நிகழ்ச்சி வெற்றி பெற துஆ செய்யும் அமீர் செல்லக்கனி துதல் அல்வா கடை, ஓஜயம் தெரு, கீழக்கரை. இந்நிகழ்ச்சி மென்மேலும் சிறக்க துஆ செய்வது தௌஃபிக் மற்றும் தாரிக் குடும்பத்தார், கள்ளக்குறிச்சி. சிக்கன் கபாப், மட்டன் கபாப், சிக்கன் டிக்கா, மட்டன் டிக்கா, லேங்காஸ், அராய்ஸ், ரியாஸ், முஷக்கல், ஃபைசல், ஃபாரூக், மஹசி மற்றும் அரபு உயர் ரக உணவுகள் தமிழ் மக்களின் அன்பான உபசரிப்புடன் உண்டு மகிழ வாருங்கள். அல் ஃபைசல் ரெஸ்டாரண்ட், அல் மதாம். UAE-யில் தொழில் தொடங்க விசிட் விசா, ஃபேமிலி விசா போன்ற இன்னும் பல தேவைகளுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். சுகைலா டைப்பிங், துபாய். தங்க ஆபரண நகைகளை தூய்மையாகவும் நம்பிக்கையாகவும் வாங்கிட அல்ஹசீனா ஜுவல்லரி, மயிலாடுதுறை. தூய இஸ்லாத்தை அதன் நேரான வழியில் அறிந்து செயல்பட உங்களை அன்புடன் அழைக்கிறது கூத்தாநல்லூர் தௌஹீத் பேரவை. உங்களுக்கு அரபி படிக்க தெரியாதா? குர்ஆன் ஓத தெரியாதா? குர்ஆனை ஓதிட ஆர்வமாக இருக்கிறீர்களா? உங்களுக்காகவே பி ஜைனுலாப்தீன் அவர்கள் எழுதிய எளிய நடையிலான புத்தகம் தான் குர்ஆனை எளிதில் ஓதிட. அரபி எழுத்துக்களை சரியாக புரிந்து கொள்ளவும், எளிதாக வாசிக்கவும், பிழையின்றி எழுதிடவும் வாங்கி பயன்பெறுங்கள். விலை ₹30 மட்டுமே. தொடர்புக்கு மூன் பப்ளிகேஷன்ஸ் 9442763341. மண்ணடி பகுதி மக்களின் பேராதரவுடன் இயங்கி வரும் எங்கள் மூன்மார்ட் நிறுவனத்தின் 3வது கிளை கொடுங்கையூர். தரமான பொருள், குறைவான விலை, கனிவான சேவை. வாரத்தின் எல்லா நாட்களிலும் சேவை உண்டு. ஒருமுறை வந்து பாருங்கள், மனநிறைவோடு செல்லுங்கள். மண்ணடி பகுதி மக்களின் பேராதரவுடன் இயங்கி வரும் எங்கள் மூன்மார்ட் நிறுவனத்தின் 3வது கிளை கொடுங்கையூர். தரமான பொருள், குறைவான விலை, கனிவான சேவை. வாரத்தின் எல்லா நாட்களிலும் சேவை உண்டு. ஒருமுறை வந்து பாருங்கள், மனநிறைவோடு செல்லுங்கள். மூன்மார்ட் மண்ணடி, மாஸ்கான் சாவடி மற்றும் கொடுங்கையூர். இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் பேர்ணாம்பெட்டு பஷீருதீன் குடும்பத்தார், வேலூர் மாவட்டம். இந்த நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துகிறேன் பைலட் அப்துல் ரஹீம், கத்தார். இந்நிகழ்ச்சி பயனுள்ளதாக அமைந்து மறுமை வெற்றி கிடைத்திட வாழ்த்தும் நெஞ்சங்கள் முகமது ராசித், ரெஹான், நோமான் குடும்பத்தினர், கள்ளக்குறிச்சி. தூய இஸ்லாத்தை அறிந்து மறுமை வெற்றியடைய துஆ செய்கிறோம். அதிரை ராயல் டைல்ஸ் பார்க், ECR ரோடு, அதிராம்பட்டினம்.
மார்க்க மற்றும் சமுதாய பணிகளில் இணைந்து செயல்பட அன்புடன் அழைக்கிறது கீழக்கரை தௌஹீத் பேரவை NTF. இந்த நிகழ்ச்சி சமுதாயத்திற்கு பயனுள்ளதாக அமைந்திட துஆ செய்யும் நெஞ்சங்கள் அபு ஃபலல், சமர், அஹமத் ஃபலல் மற்றும் இஸ்ரா. இப்போ இந்த ஷத்து என்கிற குறியீட்டுக்கு அழுத்தி வாசிக்கணும் என்பதை நம்ம பார்த்தோம். இதை ஒரு பயிற்சி எடுப்பதற்காக வேண்டி, இந்த பாடத்தை பயிற்சி எடுப்பதற்காக வேண்டி உங்களுக்கு ஒரு முழு பக்கத்தை உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கிறோம். அதில் உள்ளதை நான் வாசித்து காட்டுறேன். அதில் உங்கள் விளங்கிக்கிறீங்க எப்படி அழுத்தி வாசிக்கணும் என்பதற்கு ஒரு பயிற்சி உங்களுக்கு கிடைத்து விடும். இந்த படத்தில் உள்ள முதல் வார்த்தை எடுத்துக்கிறங்க. முதல் வார்த்தையில் 2 மீம் இருக்கா, மீமும் மீமும் 2 மீம் இருக்குது. முதல் மீமுக்கு கீழே கோடு இருக்குது, அப்போ மீ. கீழே கோடுன்னா என்னது, மீன்னு சொல்லுவோம். 2வது மீமில் மேலே கோடு இருக்குது, அதை மான்னு சொல்லணும். ஆனால் அதில் சத்தும் சேர்ந்து இருக்குது. அப்போ மா என்பதுக்கு பதிலாக இம்மன்னாவும் மானாவும் வந்துடும். அப்போ இதை எப்படி படிக்கணும்னு கேட்டால், மிம என்று படிக்காமல் மிம்ம, மிமன்னு படிக்கக்கூடாது. அந்த சத்து இல்லை என்று சொன்னால் மிம, சத்து இருந்தால் மிம்ம, இம்மன்னாவுடைய உச்சரிப்பு கொடுக்கணும். அதே மாதிரி அடுத்தது எடுத்துக்கிறங்க. அலிஃப் இருக்குது, மீம் இருக்குது. அலிஃபுக்கு மேலே கோடு இருக்குது, ஆனா. மீமுக்கு அந்த உகர குறியீடு இருக்குது, பேசு இருக்கிறது. அது இருந்தால் மூணா, அமுன்னு இருக்கணும்ல. அந்த அமு என்பதில் இந்த ஷத்தை போட்டு வச்சுக்கிறாங்க. அப்போ நம்ம எப்படி படிக்கணும், அந்த அமு என்று சொல்லாமல் அம்மு, இம்மன்னா மூணாவா அதை படிக்கணும். ஆனால் இந்த மீமை எப்படி படிக்கணும்னா இம்மன்னாவும் ப்ளஸ் மூணாவும் அதுக்குள்ளே இருக்குது. அப்போ அது அம்மு என்று படிக்கணும். அதே மாதிரி 3வது சொல்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா தால்ங்கிற எழுத்தும் லாம்ங்கிற எழுத்தும் இருக்கிறது. தாலுக்கு என்ன இருக்குது, மேலே கோடு இருக்குது, தானா. லாமுக்கு என்ன இருக்குது, மேலே கோடு இருக்குது, லானா. அது மட்டும் இருந்தால் தலன்னு சொல்லியிருப்போம். அந்த லாமில் அந்த மேலே கோடு இருப்பதோடு சத்தும் இருக்குது, இந்த குறியீடும் இருக்குது. அப்படி இருந்தால் தல்ல, தலன்னு சொல்லாமல் தல்ல அழுத்தி வாசிக்கிறோம். அடுத்து 4வது சொல்ல எடுத்துக்கிறங்க. அந்த ஹாங்கிற எழுத்து இருக்கிறது, ராங்கிற எழுத்து இருக்கிறது. ஹா எழுத்துக்கு என்ன இருக்கிறது, கீழே கோடு இருக்கிறது, அப்போ ஹீனா. ராங்கிற எழுத்துக்கு என்ன இருக்குது, மேலே கோடு இருக்குது, ராணா, ஹிர. ஆனால் அதோட என்ன இருக்குன்னு கேட்டால் அந்த சத்து இருக்குது. அப்போ ஹிரன்னு சொல்லாமல் ஹிர்ர அழுத்தி சொல்லணும். அதே மாதிரி 5வது சொல்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா நூன்கிற எழுத்து இருக்கிறது, சாதுங்கிற எழுத்து இருக்குது. நூனுக்கு என்ன இருக்குது, மேலே கோடு இருக்குது, நானா. சாதுக்கு என்ன இருக்குது, கீழே இருக்குது, சீனா. ஆனால் அந்த சாதில் சத்து இருக்கிறது. அப்போ அந்த நசி என்று சொல்லாமல் நசி கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து சொல்லணும். அடுத்து 6வது சொல்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா நூன் இருக்குது, ரா இருக்குது. நூன்கிற எழுத்து இருக்குது, ராங்கிற எழுத்து இருக்குது. நூனுக்கு என்ன இருக்குது, கீழே கோடு இருக்குது, நீனா. ராவுக்கு என்ன இருக்குது, மேலே கோடு போட்டிருக்கு, ராணா. அப்போ நீ நிறன் இருக்குல்ல, அதில் என்ன சேர்ந்துருக்குன்னா சத்து வச்சிருக்கிறாங்க. அப்போ அது நிற என்று சொல்லாமல் நிற, நிறக்கு பதில் அப்படி சொல்லணும், நிற. அந்த சத்து அடையாளத்தை எடுத்துட்டோம்னா நிற, சத்துன்னு போட்டிருக்கல, அதை நீக்கிட்டோம்னா நிற. இந்த சத்து வச்சோம்னா எப்படி படிச்சிடுறோம், நிறன்னு படிச்சிடுறோம். அடுத்து 7வது சொல்ல எடுத்து பாருங்க. அதில் லாமும் 2 லாம் இருக்குது. லாம் இருக்குது, அப்புறம் ஒரு லாம் இருக்குது. முதல் லாமுக்கு கீழே கோடு வச்சிருக்கு, லீனானாச்சு. அடுத்த லாமுக்கு மேலே கோடு போட்டிருக்கு, லானாவாச்சு. அப்போ லீலன்னு இருக்குது. ஆனால் அது மட்டும் இல்லாமல் 2வது லாமில் சத்து இருக்குது. அப்போ லில என்று சொல்லாமல் லில்ல, லிலன்னு சொல்லாமல் என்ன செய்யணும், லில்லன்னு அந்த இல்லைன்னாவை கூடுதலாக சேர்த்து சொல்லணும். அடுத்து 8வது சொல்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா காஃப் இருக்குது, மீம் இருக்குது. காஃபில் என்ன இருக்குது, அந்த உகர குறியீடு, பேசுன்னு லம்முன்னு சொல்லுவாங்க, பேசுன்னு படிச்சிருப்பீங்க. அந்த உகர குறியீடு இருக்குது, கொம்பு மாதிரி இருக்கிறது.
அப்போ வந்து கூணா. ரெண்டாவது மீம் இருக்கிறது, மீமில் மேலே கோடு இருக்கிறது, அப்போ மானா. கூணா மானான்னா குமாண்டு வரும். ஆனால் அந்த மாவில் என்ன இருக்குன்னு கேட்டால் அதில் இந்த சத்தையும் சேர்த்து வச்சுருக்குறாங்க. அப்போ கும என்பதற்கு பதிலாக கும்ம. அந்த சத்து இல்லாட்டி கும, சத்து இருந்தால் கும்ம. அந்த அழுத்தம் கொடுத்து சொல்லணும். அடுத்து வந்து 9வது எழுத்து, அதில் என்ன இருக்குது? தால் இருக்குது, மீம் இருக்கிறது. தாலுக்கு மேலே கோடு இருக்குது தா, மீமுக்கு கீழே கோடு இருக்கிறது மீ. தமீன் இருக்குமா, அதில் இந்த சத்தை கொடுத்து விட்டாங்க. அப்போ தமி என்று சொல்லாமல் தம்மி அழுத்தி சொல்லணும். அடுத்த சொல்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா 10வது சொல்லு பாங்கிற எழுத்து இருக்குது, ஷீன்கிற எழுத்து இருக்குது. பாவுக்கு மேலே கோடு இருக்கிறது, ஷீனுக்கு வந்து கீழே கோடு இருக்குது. அப்போ மேலே கோடு இருந்தால் பாவுக்கு மேலே கோடு இருந்தால் பா, ஷீனுக்கு கீழே கோடு இருந்தால் ஷி, பஷி அப்படி வரும்ல. ஆனால் இதில் இந்த ஷத்துன்னு ஒன்று சேர்த்துறதுனால அதை பஷி என்று சொல்லாமல் பஷி. பஷி அந்த ஷத்து இல்லாட்டி பஷி, ஷத்து இருந்தால் பஷி அப்படி சொல்லுவோம். அடுத்து வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அலிஃபு லாம் இருக்கிறது. அலிஃபு லாமுல அலிஃப் 11வது அந்த சொல்லு, அலிஃபு கீழே கோடு இருக்குது ஈனா, லாமுக்கு மேலே கோடு இருக்குது லானா. இலன்னு இருக்குல்ல, அந்த இல என்பதோட என்ன இருக்குது? ஷத் இருக்குது லாமுல. அப்போ இல்ல, இல என்பதற்கு பதிலாக இல்ல அப்படின்னு படிக்கணும். அடுத்தது 12வது சொல்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா அலிஃப் இருக்குது, ஃபா இருக்குது. அலிஃபுக்கு மேலே கோடு போட்டால் ஆ, ஆவாசி. ஃபாவுக்கு மேலே கோடு போட்டிருக்கு ஃபா, அஃப. ஆனால் இது அஃபன்னு சொல்லக்கூடாது. ஏன்? அதில் வந்து சத்து கொடுத்துருக்குறாங்க. அப்படி கொடுத்தா அந்த ஃபாவை வந்து இஃபன்னா சேர்த்து சொல்லணும், அஃப. அந்த சத்து இல்லாட்டி அஃப, சத்து இருந்தால் அஃப. இந்த இஃப் நல்லா அழுத்தி சொல்லணும். அடுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏங்கிற எழுத்து இருக்குது, மீம் எழுத்து இருக்குது. யாவுக்கு என்ன போட்டிருக்காங்க? மேலே கோடு போட்டிருக்காங்க யானா. மீமுக்கு மேலே கோடு போட்டிருக்காங்க மானா, யம. ஆனால் அதில் சத்து இருக்குது. அப்போ என்ன செய்யணும்? எம்ம அழுத்தி சொல்லணும். அதே மாதிரி இப்படி அந்த அந்த சொற்களை நீங்களே என்ன செய்யலாம்? படிச்சுக்கிடலாம். அடுத்தது வந்து அது அந்த லைன் பூரா 2 சொல்லாக வருதுல்ல, அதோட பெண்ணுன்னு கேட்டால் 3 எழுத்து 4 எழுத்து வர்ற மாதிரி உள்ளதையும் உதாரணமாக காட்டுவதாக இருந்தால் அப்படி கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா அதாவது 5வது லைன், 1 2 3 4 5வது லைன் அந்த படத்தில் இருக்குல்ல, அதை பார்த்தீங்கன்னா ஒரு காஃப் இருக்குது முதல் சொல்லல, அப்புறமேல் அலிஃப் இருக்குது, அப்புறமேல் நூன் இருக்குது. அப்போ காஃபுக்கு மேலே கோடு போட்டால் காணா, அலிஃபுக்கு மேலே கோடு போட்டால் ஆனா, க அ வந்துருச்சு. நூனுக்கு மேலே கோடு போட்டால் நானா, க அன, க அன அப்படின்னு இருக்குது. ஆனால் அந்த நூனில் மட்டும் சத்து இருக்குது. அப்போ க அண்ண, க அண்ண அப்படி சொல்லணும். அடுத்தது நீங்கள் பாருங்கள், லாம் இருக்குது. அடுத்த சொல்லுக்கு லாம் இருக்குது, லாமுக்கு கீழே கோடு இருக்குது லீனா. அடுத்து காஃப் இருக்குது, காஃபுக்கு மேலே அந்த கொம்பு மாதிரி இருக்குது ஊனா. அப்போ கூணா வாச்சு, லீனா கூணா. அப்புறம் ஒரு லாம் இருக்குது, அதுக்கு கீழே கோடு இருக்குது லீ, லீ கூ லீ, லீ குழின்ற மாதிரி இருக்குதா. அதில் இப்போ இந்த சத்து கொடுத்துருக்குறோம். அப்போ லி குழின்னு சொல்லாமல் லி குல்லி, லி குல்லி அப்படி சொல்லணும். அடுத்தது நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அலிஃப் இருக்குது, கீழே கூட ஈனா. அப்புறம் நூன் இருக்குது, இந்த ஒரு புள்ளி மேலே இருந்தால் நூனு தான், நூன் இருக்கிறது, நூனுக்கு மேலே கோடு இருக்கிறது. அப்போ ஈனா இனன்னு ஆயிடுச்சு. ஆனால் இனன்றதுல என்ன இருக்குன்னு கேட்டால் சத்து இருக்குது. அப்போ இனன்னு சொல்லாமல் இன்ன அப்படி சொல்லணும். அப்புறமேல் மீம் இருக்குது, மீமுக்கு மேலே கோடு இருக்குது, இன்னம அப்படி இருக்குது. ஆனால் அந்த மீமுக்கு அப்புறம் ஒரு அலிஃபு பண்ணி நீட்டி விட்ருக்காங்க. நீட்னா எப்படி படிக்கணும்? ஆவண்ணா மாவண்ணா தாவண்ணா அந்த மாதிரி படிக்கணும், நெடிலாக படிக்கணும். அப்போ இதை மொத்தமாக சேர்த்து படித்தா எப்படி வரும்? இன்னமா, இனமான்னு சொல்லக்கூடாது, இன்னமா. அடுத்த சொல்ல பாருங்க, நூன் இருக்குது, நூனுக்கு மேலே கோடு போட்டிருக்கு நானா. அப்புறமேல பாங்கிற எழுத்து இருக்குது, அதுக்கு மேலேயும் கோடு போட்டிருக்குது, நான் பேண்ட் ஆயிடுச்சு.
ஆனால் அந்த பாவில் ஷத்து வச்சிருக்கிறாங்க. அப்போ நப என்பதை நப்ப, அதுக்கப்புறம் அலிஃப் இருக்குது, அலிஃபுக்கு மேலே கோடு போட்டிருக்கு. ஆனால் நப்ப நப்ப அப்படி படிச்சிடணும். அதுக்கு அடுத்தது வந்து அந்த ஹாங்கிற எழுத்து இருக்குது, மேலே கோடு ஹானா. லாம்ங்கிற எழுத்து இருக்குது, அதில் உகர குறியீடு போட்டிருக்காங்க, அது லூனா ஹலு. அப்புறம் மேலே மீம் இருக்கிறது, அதுக்கு மேலே கோடு இருக்குது மானா. ஹலும என்று சொல்கிற மாதிரி அப்படி சொல்லாமல் அந்த மீமில் சத்து இருக்கிற காரணத்தினால் ஹலும என்று சொல்லாமல் ஹலும்ம, ஹலுமன்னு சொல்லாமல் இப்படி சொல்லணும், ஹலும்ம அப்படி சொல்லணும். அடுத்த சொல்ல பாருங்க, முதல் எழுத்து சீன் இருக்குது, சீனுக்கு மேலே கோடு இருக்குது சானா. அப்புறம் பா எழுத்து இருக்குது, அதுக்கு மேலே கோடு இருக்குது பானா சப. ஆனால் அந்த பாவில் சத்து இருக்குது. அப்போ சப என்பது எப்படி சொல்லணும், சப்ப என்று சொல்லணும். அடுத்தது வந்து ஹாங்கிற எழுத்து இருக்குது, ஹாவுக்கு மேலே கோடு இருக்கு ஹா. சப்பஹ, சபகன்னு சொல்லாமல் சப்பஹ அப்படி சொல்லணும். அடுத்த சொல்ல பாருங்க, யாங்கிற எழுத்து இருக்குது. இந்த யாங்கிறது என்னென்ன இப்படி இப்படி யா மாதிரி உங்களுக்கு தெரியாது, அப்படி போட்டிருக்காங்க. கீழே 2 புள்ளி வந்தாலும் யா தான் விளங்கிக்கிறணும். இந்த கீழே 2 புள்ளி இருக்குதுல்ல, கீழே 2 புள்ளி யாக்கு மட்டும்தான் வரும். அதனால அந்த எழுத்து முதல் எழுத்து யா. அந்த யாவுக்கு என்ன போட்டிருக்காங்க, அந்த உகர குறியீடு கொடுத்துருக்காங்க. அப்போ யூனாவாச்சு, யாவுக்கு பலப்படி போட்டால் யூனா. ரெண்டாவது எழுத்து ஹாங்கிற எழுத்து, அதில் கீழே கோடு இருக்குது, அப்போ யூனா ஹீனா யுஹி. அடுத்து வந்து பாங்கிற எழுத்து இருக்குது, அந்த பாவுக்கு வந்து உகர குறியீடு கொடுத்துருக்காங்க, யுஹிபூன்னு இருக்கா, அந்த பாவில் ஷத்து இருக்குது. அப்போ யுஹிபூன்னு சொல்லாமல் யுஹிப்பு, யுஹிப்புன்னு சொல்லாமல் எப்படி சொல்லணும், யுஹிப்பு. அடுத்த சொல்ல பாருங்க, ஃபாங்கிற எழுத்து இருக்குது, மேலே கோடு ஃபானா. அடுத்த எழுத்து சுவாத் இருக்குது, மேலே கோடு சானா ஃபச. அடுத்த எழுத்து லாம் இருக்குது, கீழே கோடு ஃபசலி. ஆனால் ஃபசலின்னு இதை சொல்லக்கூடாது, ஏன், அந்த லாமில் மேலே சத்து போட்டிருக்காங்க. அப்போ சலின்ற போல சல்லின்னு சொல்லணும், ஃப சல்லி, ஃப சல்லி அப்படி படிக்கணும். அடுத்த சொல்ல எடுத்து பாருங்க, லாம் இருக்குது, ரெண்டாவது எழுத்து ஐனு, இப்படி இப்படி பெருக்கல் குறி மாதிரி வந்தாலும் என்னது ஐனு அது. அடுத்தது ஒரு லாம் இருக்குது, லாமுக்கு மேலே கோடு போட்டால் லானா, ஐனுக்கு மேலே கோடு போட்டால் ஆனா ல. அடுத்து ஒரு லாம் இருக்குது, அதுக்கு கோடு மேலே லன்னு இருக்குது, ஆனால் சத்து கொடுத்துருக்காங்க. அப்போ ல என்று சொல்லாமல் ல அல்ல அழுத்தி சொல்லணும். அதே மாதிரி வந்து அடுத்து சொல்ல பாருங்கள், அலிஃப் இருக்குது, மேலே கோடு ஆனா. அப்புறம் வாவ் இருக்குது, மேலே கோடு வானா. ஆனால் அந்த வாவில் சத்து கொடுத்துருக்காங்க. அப்போ அவ என்பது அவ்வ, அவன்னு சொல்கிறது எப்படி சொல்லணும், அவ்வ. அப்புறம் லாம் இருக்குது, மேலே கோடு இருக்குது, அவ்வள. அந்த சத்து இல்லாட்டி அவளன்னு சொல்லியிருப்போம், சத்து இருந்தால் அவ்வள. அதே மாதிரி அடுத்த சொல்லுக்குவாங்க, ஃபஸ்ட்டு எழுத்து லாம், மேலே கோடு லானா. ரெண்டாவது எழுத்து தால், மேலே கோடு தானா லத. அடுத்தது யா, மேலே கோடு யானா லதய. ஆனால் அந்த லதயன்ற அந்த யாவில் சத்து இருக்குதா, அப்போ எப்படி படிக்கணும், தயங்கிறதுக்கு போல தையன்னு சொல்லிடணும், ல தைய இப்படி படிக்கணும். அடுத்த சொல்ல எடுத்துக்கிறது ஜாங்கிற எழுத்து இருக்குது, அதுக்கு உகர குறியீடு போது ஜு. அப்புறம் யாங்கிற எழுத்து இருக்குது, அதுக்கு இகர குறியீடு இ. அந்த யாவில் சத்தும் இருக்குது, அப்போ ஜுய்யி. அப்புறம் நூன் இருக்குது, மேலே கோடு இருக்குது சொல்லாமல் ஜுய்யின. இந்த மாதிரி இந்த பேஜில் வந்து நீங்கள் படம் எடுத்து வச்சுக்கிட்டு, இந்த ஒரு பேஜ் ஏன்னா நீங்கள் இப்போ ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக வேண்டி இந்த இன்னொரு பேஜையும் காட்டுறோம். இந்த பேஜ், இந்த இந்த ஷிப்பின்னு வரக்கூடிய இந்த பேஜையும் வச்சுக்கிறங்க. இதையும் எப்படி உங்கள் ஒரு படம் மாதிரி எடுத்து வச்சுக்கிறங்க. அடுத்து வந்து இன்னொரு பேஜ் தர்றன்னு ஆரம்பிக்குதுல, இந்த 3 பேஜுமே இந்த சத்து உள்ள எழுத்தாக பொறுக்கி எடுத்து நம்ம போட்டிருக்கிறோம். நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால், அடுத்த பாடம் வர்ற வரைக்கும் இதை வைத்துக்கொண்டு ஃபோனில் படம் எடுத்து வைத்துக்கொண்டு தர்ற தர்ரி தர்ரு அப்படின்னு என்ன செய்யணும், இதை திருப்பி திருப்பி இந்த 3 பாடத்தையும் படிச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால், இந்த சத்து வந்தவொன்னு உங்களை அறியாமலே அழுத்தம் கொடுக்கக்கூடியது வந்துடும், தடுமாற மாட்டோம். அதனால் இந்த 3 பேஜ் உங்களுக்கு ஒரு பேஜில் சிலதை வாசித்து காட்டியிருக்கிறேன், மற்ற 2 பேஜ் வாசித்து காட்டவில்லை. நீங்களாகவே என்ன செய்யலாம், வாசித்து
அறிந்து கொள்ளலாம். இதை இந்த பாடமாக வைத்துக்கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தை நாளைக்கு பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.